ஹாய் ஆல், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வந்து சிம்பிளாக 10 மினிட்ஸில் ஸ்ட்ரீட் ஸ்டைல் மஷ்ரூம் பிரியாணி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு தேவையானது வந்து ஆஸ் யூஷுவல் எல்லாருக்குமே தெரியும். ஆனியன்ஸ் நல்லா ஸ்லைஸில் பொடியாக நல்லா கட் பண்ணிக்கணும். அண்ட் ஒரு ஹாஃப் டொமேட்டோ தான் எடுக்கிறேன். தக்காளி அதிகமாக சேர்த்தா அதோட புளிப்பு டேஸ்ட் வந்து பிரியாணிக்கு எடுத்துடும். ஸோ நான் ஒரு வெங்காயம் ஹாஃப் தக்காளி தான் எடுக்கிறேன். அப்புறம் பெரிய பச்சை மிளகா 2 நீட்டாக கட் பண்ணி அதையும் நான் எடுத்துக்கிறேன். அப்புறம் மஷ்ரூம் நல்லா பொடியாக இல்லாமல் ஓரளவு சைஸாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சைடில் வந்து நான் கொத்தமல்லி, புதினா இதெல்லாமும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் நான். அண்ட் ஒரு 30 மினிட்ஸாகவே வந்து தேவையான அளவு ரைஸையும் நான் சோக் பண்ணி வச்சுட்டேன் நான். அப்போ தான் வந்து நல்லா பாயில் ஆகி வரும். நமக்கு ரொம்ப ஸ்டிக்கியாகவும் குழன்னு இருக்காது, அண்ட் உதிரியாகவும் வரும். நான் வந்து இன்றைக்கி குக்கரில் தான் பண்ண போகிறேன். ஆனால் நான் தம் தான் பண்ண போகிறேன், நான் விசில் வைக்க போகிறது கிடையாது. ஸோ அது எப்படின்றத நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்கிறேன். சோம்பு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாமே வந்து நல்லா சூடான எண்ணெயில் நல்லா போட்டு கொஞ்சம் லேசாக நல்லா வறுத்து வந்ததும் நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை நம்ம வந்து தூக்குனாப்பில் போட்டுடணும். இந்த ஆனியன் வந்து நல்லா வதங்கி வரணும். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சு தான் நம்ம பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னாக்கா வந்து ஆனியன் வந்து ஒன்று தீஞ்சிடும், இல்லைன்னா வந்து அது அப்படியே அடி பிடிச்சிடும். ஸோ வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொறுமையாக தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் தான், பட் ரொம்பலாம் டைம் ஆகாது. ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளவே இந்த பிரியாணி ப்ராசஸும் நம்ம பண்ணிடலாம் நம்ம. ஓகேங்களா? ஸோ அதோடு சேர்த்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ப்ரப்போர்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 60% கார்லிக் இருக்கணும், 40% வந்து ஜிஞ்சர் இருக்கணும். ஸோ இந்த ப்ரப்போர்ஷனில் தான் எடுத்து நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒன்று தான் நான் ஆட் பண்ண போகிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா ஆட் பண்ணி முடிச்சாச்சு. அதையும் நல்லா போட்டு ஒரு வதங்கணும். இதெல்லாம் வதங்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கி நல்லா வரணும். அது நல்லா வதக்கிட்டே தான் இருப்பேன் நான். ஸோ அப்போ தான் அது கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கும். அதனால் நான் வதக்கிப்பேன். இந்த மாதிரி மசாலாஸ்லாம் வந்து என்னோடய பிரியாணியில் எதுவுமே கிடையாது. இந்த பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் வறுத்தெல்லாம் அரைச்சி நான் எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கிற சாதாரண சில்லி பவுட்ரு, கொரியண்டர் பவுட்ரு வச்சு தான் நான் இந்த பிரியாணி பண்ண போகிறேன் நான். ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அது வந்து ஆட் பண்ணி இதுதான் வந்து ஒரு மெயின் ஸ்டெப்பு. இதுக்கப்புறம் தான் ஆக்சுவலாக அடி பிடிக்கும். ஸோ நம்ம அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். அப்போதான் அந்த அடி பிடிக்காது. இதெல்லாம் வந்து ரொம்ப நிறைய எண்ணெய் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எண்ணெய் அதிகமாக ஆட் பண்ணால் அது நான் நல்லது கிடையாது. ஸோ நான் எண்ணெய் கம்மியாக தான் ஆட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ வந்து புதினா ஆட் பண்ணிக்க போகிறேன். ஒரு கைப்பிடி அளவு புதினா வச்சுக்கணும். அந்த புதினா வந்து ஆட் பண்ணிக்கணும். புதினா ஆட் பண்ணிவிட்டு அதுவும் கொஞ்சம் சேர்ந்து நல்லா வதங்கணும். இதுலேயே பார்த்தா தெரியும் எனக்கு அடி பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் அடி பிடிக்காது. அது அப்படியே கொஞ்சம் நான் வதக்கிட்டே தான் இருப்பேன் நான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் சில்லி பவுட்ரு அங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் காஷ்மீர் ரெட் சில்லி பவுட்ரு தான் யூஸ் பண்ணுவேன். சாதா ரெட் சில்லி பவுடர் ரொம்ப காரமாக இருக்கும். ஸோ நான் அதையும் யூஸ் பண்ண மாட்டேன். இது வந்து ஒரு டீஸ்பூன் அளவு நான் ஆட் பண்ணிப்பேன். ஸோ இதில் என்ன ஒரு டிப்னால், இதை ஆட் பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் இதை வந்து வதக்கிட்டு உடனேயே ஒரு கப் கர்டு வந்து நம்ம ஆட் பண்ணிடணும். ஸோ இதில் என்னென்னா இந்த கேர்டை ஆட் பண்ணி அது மிக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் அந்த கேர்ட்லேருந்து ஒரு ஆயில் வந்து செப்ரேட் ஆகிடும். அதுதான் ஆக்சுவலாக இந்த பிரியாணிக்கு ஃபஸ்ட்டு டேஸ்ட்டே தரப்போகுது. அது எப்படி ஆயில் வருதுன்றது நீங்களே பாருங்கள். நான் வந்து சாட்டே பண்ணிகிட்டே இருப்பேன் நான். 2 மினிட்ஸில் அந்த கேர்டோடு சேர்ந்து அந்த ஆயில் வந்து செப்ரேட் ஆகி வர ஆரம்பிச்சிடும். பாருங்கள், நீங்களே பாருங்கள். இதுலேயே லைட்டாக வரும் பாருங்கள். ஸோ வேறு எந்த மசாலாவும் நான் ஆட் பண்ணல. இப்போதைக்கு நான் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்ட்ராவாக வந்து கொரியண்டர் பவுடர், டர்மரிக் பவுடர், சால்ட் இது 3 நான் சைடில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதான் அது வந்து கொஞ்சம் இந்த ஆயிலெலாம் செப்ரேட் ஆகி வந்த பிறகு தான் பொறுமையாக தான் நான் போடுவேன் நான். ஃபஸ்ட்டு இந்த ப்ராசஸ் முடியணும். ஒரு ஸ்டெப்புக்கும் நம்ம குக்காகி அது வர டயத்துக்கு வந்து நம்ம கொடுக்கணும். அப்போ தான் இந்த பிரியாணி கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
டொமேட்டோ நான் சொன்ன மாதிரி ஹாஃப் டொமேட்டோ தான், நிறையெல்லாம் போட்டோன்னா அதோட புளிப்பு டேஸ்ட் ஏறிடும், நல்லா இருக்காது. நான் இந்த பிரியாணியில் லெமன் புழியவும் மாட்டேன் நான். ஓகேங்களா? இப்போது டொமேட்டோ ஆட் பண்ணியாச்சு, அதையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வதக்கிட்டே இருக்கேன் நான். அது வதங்கி இப்போ பார்த்திங்கன்னா ஆயில் வந்து அப்படியே செப்பரேட் ஆகி வரும். ஸோ அந்த செப்பரேட் ஆகி வர்றது தான் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். மெயின் வந்து அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அப்பப்போ கிண்டிகிட்டே இருக்கணும் நம்ம. இப்போ பாருங்கள் ஆயில் எப்படி பிரிஞ்சிருக்கு. நான் எந்த தண்ணி ஆயில் எதுவுமே நான் போடலை, எல்லாமே வந்து கேர்ட்லேருந்து அந்த ஆயில் மட்டும்தான் இது. இப்போ நான் சொன்ன மாதிரி கொரியாண்டர் பவுடர், டர்மரிக் பவுடர் இது வந்து அளந்து வச்சுருக்கேன்னா அதை இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணி இப்போ திருப்பி இந்த மசாலா குக் பண்ணுறதுக்கு ஒரு 2 minutes நம்ம டைம் கொடுக்கணும். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம 2 minutes வெயிட் பண்ணி தான் நம்ம குக் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் இது நல்லாயிருக்கும் இந்த பிரியாணி பொறுத்தவரைக்கும். இப்போ நான் மூடி போட போகிறேன் நான். அதாவது இந்த மூடியில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன். விசிலோ எதுவுமே கிடையாது. நான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு 2 minutes ஓப்பன் பண்ணியிருக்கேன். எப்படி குக் ஆகிருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த குக் ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்றதை நீங்களே பாருங்கள். நான் வந்து ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. இதில் வந்து மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ண போகிறேன். கட் பண்ணி வச்ச மஷ்ரூமை அப்படியே ஆட் பண்ண போகிறேன். இதில் வந்து நான் எக்ஸ்ட்ரா ஆயில்ஸோ வாட்டரோ எதுவுமே ஆட் பண்ணல. ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணி ஒன்று குக் பண்ணேன். இப்போ நான் மஷ்ரூம் போட்டிருக்கேன். யூஸ்வலாக இந்த மஷ்ரூம் போட்டுட்டு கொஞ்ச நேரத்தில் மூடி வச்சோன்னா அதுவே வந்து தண்ணி விட்டுடும். ஸோ நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக தண்ணியும் இதுவும் ஆட் பண்ண தேவை கிடையாது. ஏன்னா மஷ்ரூம் பிரியாணி பொறுத்த வரைக்கும் நம்ம தண்ணி வந்து அளவு பார்த்து ஊற்றணும். அதில் மஷ்ரூம் நல்லா தண்ணி விட்டுரும் நமக்கு. ஸோ அதனால் இப்போ நான் வந்து மஷ்ரூமை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 minutesக்கு அப்புறம் அதையுமே நான் மூடி தான் வைக்க போகிறேன். மூடி வைக்கும்போது குக்கரில் எப்படின்னாக்கா வந்து குக்கர் உள்ளே இருக்க ரப்பர் எடுத்துட்டு சும்மா அப்படியே மூடி வச்சோனாலே நமக்கு போதும். தேவையான அளவு சால்ட் போட்டு நான் மூட போகிறேன் பாருங்கள். மூடிட்டு இப்போ ஓப்பன் பண்ணோன்னா பாருங்கள் எப்படி குக்காகி வந்திருக்குன்னு. நல்லா குக் ஆகிடும், தண்ணி விட்டுடும். இந்த தண்ணிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து சோக் பண்ண ரைஸ் வந்து நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தண்ணி வந்து நான் இப்போது 3 cups ஆஃப் வாட்டருக்கு நான் 2 cups ஆஃப் வாட்டர் தான் ஆட் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து அதுவே போதும் எனக்கு. ஏன்னா மஷ்ரூமில் நிறைய தண்ணி விட்டுரும். ஸோ மஷ்ரூம் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் ஒரு கப் கம்மியாக தண்ணி ஊற்றினா தான் அது வந்து குழன்னு ஆகாது. இல்லைனா வந்து குழன்னு ஆகிடும், குழஞ்சிடும், ஸ்டிக்கி ஆகிடும் இல்லைனா அந்த மாதிரி. ஸோ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா உள்ளே இருக்கிற ரப்பர் எடுத்துகிட்டு குக்கர் மூடியில் இருக்கிற விசிலையும் எடுத்துடுவேன். குக்கரை வந்து சிம்மில் வச்சுட்டு போகிறேன். குக்கரை ஃபுல்லாகவே சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 minutes அப்படியே விட்டோனாலே போதும், நமக்கு பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள் என்னது, நான் 10 minutes கழித்து ஃபுல்லாக ட்ரை ஆன டயத்தில் இந்த மாதிரி தவா மேலே வச்சு தம் போட்டுருவேன் நான். தம் போட்டு அப்புறம் எடுத்து பார்த்தோன்னா நல்லா பிரியாணி வந்து ஸ்டிக்கியாக இருக்காது, நல்லா சூப்பராக பொலன்னு நல்லா வந்திருக்கும். இங்கே பாருங்கள் பொலன்னு நல்லா வந்திருக்கும் நமக்கு பிரியாணி. டேஸ்டியான ஸ்ட்ரீட் ஸ்டைல் மஷ்ரூம் பிரியாணி இங்கே ரெடி ஆகிடுச்சு. இப்போது டேஸ்ட் பண்ணுங்கள். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.